மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் சிலாகத்து கொண்டிருந்தார். 20,000 ரூபாய் கொடுக்குறாரு. பட் இந்த உறவு முறைக்கு இருக்கிற அர்த்தம் வேறங்கிறது தெரிய வேண்டாமா? ஸோ ஒரு உறவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு நீங்களே சிலாகித்துக் கொள்வதற்காக, பத்தியா இந்தியாவிலேயே நான் தான் மிகப்பெரிய முதல்வர்னு சொல்லிட்டான். ஃபோன் பண்ணிட்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களா, 50 வருஷமாக நான் இந்த நாட்டை ஆண்டு உங்களெல்லாம் பஞ்ச பரதேசியாக மாற்றிட்டேன்னா, 2.5 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாத வக்கில்லாத ஒரு நிலையில் உங்களை நான் வச்சுட்டேன்னா, நான் ரொம்ப கேவலப்படுத்திட்டோமா, உங்களெல்லாம் நாசப்படுத்திட்டோமா, இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதோடு நிறுத்திக்கணும். அவங்க மகாராஷ்டிரா நீங்கள் கொடுக்குறதுனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கணும். வணிகனுக்கு நிறைய பணம் வரும் பொழுது அவன் விலையை குறைக்க போவதில்லை. பெட்ரோல் விலையை பற்றி கதை பேசினாங்க. 2-3 வருஷமாக பெட்ரோல் விலை ஏறலை. இவனுக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு குறைச்சாங்களா? இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்சுட்டு அதை மிக பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த உறவு முறையை வேற கொச்சப்படுத்தினார். ஒரு பெண்ணை இயல்பாக அம்மானு கூப்பிடுறதுலே அம்மானு கூப்பிட்டதுக்கு அவங்க என்ன எதிர்வினையாட்டினான்னு பாருங்க. ஒருத்தனை அப்பன்னு கூப்பிடுறதுக்கு 1000 தகுதி வேணும்ல. பணம் கொடுக்குறவன் மட்டும்தான் நான் அப்பன். குடிகாரன் கூட தான் வீட்டில் பணம் கொடுக்குறான். 100 ரூபாய் கொடுத்துருக்கணும், 20 ரூபாய் கொடுக்குறான். அவன் அப்பன்றுவான். நான் பட்டியலின மக்களுக்காக எதிராக நிறைய நடக்குது, என்ன நீங்க செயல் செஞ்சீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு இயக்குனர் ப. ரஞ்சித் முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு. புத்துக்குள்ள இருந்து பாம்பு ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் வரலாம். ஏன்னா மந்த்லி கோட்டா கரெக்டாக வரலன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ ஒரு சொந்த படம் எடுத்து வேற பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சு. தன்னை அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி நாயகன் நினைச்சு ஆஸ்கார் அவார்டு வாங்குற கனவுலாம் அவர் பண்ணிட்டாரு. ஆஸ்காருக்கு அவரை கூப்பிட போறாங்க, அவர் எந்திரிச்சு போய் அதில் கனவுலாம் பார்த்துட்டாரு. ஒண்ணுமில்லை, படம் ஊற்றி மூடின உடனே பாவம் உட்காந்துருக்காரு. நல்லா இருக்கு. இந்த புத்த மதமோ சமண மதமோ தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுன்னு பண்ணதெல்லாம் இந்த பிராமணம் பண்ணதாக காட்டி ஈவே ராமசாமி ஐயா செய்த மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திரு TDS ரவி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சில தினங்களுக்கு முன் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஒரு காணொலியில் பேசிட்டு இளைஞர்கள் எல்லாம் என்னை பார்த்தா அப்பான்னு சொல்கிறாங்க, அதை சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கான கடமைகள் அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடமைகள்லாம் செஞ்சு முடிக்கிறாரக்கா சரியா? அப்பான்னு சொன்னது உங்கள் அப்பாவால் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க, இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆயிருப்பதற்கு சாத்தியமே இல்லை, அந்த அப்பாவுக்கு பிறந்ததுனால நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். தெரியாது, தப்பாக சொல்லியிருந்திருக்கலாம். அப்பாங்கிறது அடிப்படையிலிங்க ஒரு தகப்பன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரணமான உறவு முறை அல்ல. அம்மான்னு நம்ம எல்லா பெண்களையும் கூப்பிடுவோம், குழந்தையை கூப்பிடுவோம், மகளை கூப்பிடுவோம், மகளின் நண்பர்களை கூப்பிடுவோம். நண்பர்கள் மட்டும் அப்படி கிடையாது, மகளின் நண்பரையே கல்யாணம் பண்ணிட்டுருவார், அது வேறு விஷயம். ஆனால் பெண்களை நம்ம யதார்த்தமாக பேசும்போதே அந்த பதம் அம்மாங்கிறது. அப்படித்தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த அம்மாங்கிற ஒரு இஷ்யூ வந்தது. அப்பாங்கிறது அப்படி நம்ம பயன்படுத்திட மாட்டோம். ரொம்ப முக்கியம், ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்னும் நாகரிகமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் ஒரே தட்டில் கூட சாப்பிடுவோம், ஒரே சட்டை கூட போட்டுட்டு போவோம், ஆனால் பனியன் சட்டி வேறு. இது யதார்த்தம். அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் சிலாகத்து கொண்டிருந்தார். 20,000 ரூபாய் கொடுக்குறாரு, 12,000 கோடி செலவு பண்ணுறாரு. தேர்தல்னு வந்ததுன்னா 6 கோடி தமிழர்கள் இருக்காங்க, 10% 60 லட்சம் பேரை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அவங்க ஏற்கனவே திமுகவோ அதிமுகவோ இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாரு. அந்த 10%க்கு 20,000 ரூபாயை தேர்தல் காலகட்டத்தில் 3,000, 4,000, 5,000ன்னு உட்கார வச்சு கொடுத்து ஒரு 15 நாள் சோத்தை போட்டு அவனுக்கு நல்லா எல்லாம் மாயையெல்லாம் காட்டி பண்ணுறார். பணம் கொடுக்குறவரை நம்ம பாராட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த 10% பேர் அவரை அப்பான்னு கூட கூப்பிடலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பட் இந்த உறவு முறைக்கு இருக்கிற அர்த்தம் வேறங்கிறது தெரிய வேண்டாமா? தாய் மாமன்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த உறவு என்ன சாதாரணமான உறவா? நீங்கள் சும்மா ஜாலியாக பேசிட்டு போகிறதுக்கு. ஸோ ஒரு உறவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நீங்களே சிலாகித்துக் கொள்வதற்காக, பத்தியா இந்தியாவிலேயே நான் தான் மிகப்பெரிய முதல்வர்னு சொல்லிட்டான். எதை வச்சு சொல்கிறான்?
120 வருடங்கள் 140 வருடங்களாக அகண்ட பாரதத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்து நல்லது நடந்துட்டு இருந்தது காரணம் ஒன்று, முகலாயர்கள் இந்த பக்கம் வரவே இல்லை. அவன் அந்த பக்கம் வந்துட்டு அப்படியே முடிச்சு விட்டு அடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் பிரிட்டிஷ்காரன் திருடன், அவனுக்கு வந்து எல்லாத்தையும் கடத்திக்கிட்டு போகணும். கடத்திட்டு போகிறதுக்கு அவன் தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாகணும். ஏன்னா இங்கே தான் துறைமுகம் இருக்குது, 3 பக்கம் நீர் இருக்குது. அப்போது இங்கே தமிழ்நாட்டை அவன் வளர்த்து விட்டான். முகலாயர் வந்து கெடுக்காமல் இருந்தான், இங்கிலீஷ்காரன் வந்து வளர்த்து விட்டான். அப்படி தான் இந்த 300 வருடங்களாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்தது. அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்த பூமி, அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சராக வந்திருக்குங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு அழகு. இதுக்கு நான் என்ன பண்ணணும், அடுத்தது நான் இதுக்கு எங்கே கொண்டு போகணும். இப்போ மோடி யோசிக்கிறார் இல்லையா, அவரால் 3 முறை பிரதமர் ஆகிட்டாரு, 30 முறை கூட அவரால் பிரதமர் ஆக முடியும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, எனக்கு அடுத்த 24 வருடத்தில் இந்தியா 100 வருடத்தை எட்ட போகிறது. 100 வருடம் சேர்ந்த ஒரு நாடு வந்து இப்படி இருக்கணும், இதில் இப்படி இருக்கணும், இதில் இப்படி இருக்கணும். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன், இவ்வளோ பின்தங்கி இருக்கேன், அப்போனா நான் இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதில் நான் வந்து என்னுடைய எண்ணங்களை செலவழிக்கணும், என்னுடைய அறிஞர்களை கூட்டிகிட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் பார்க்கணும்னு ஒவ்வொரு விஷயமா அக்குவே ராணி மாதிரியாக பிரித்து 100வது வருடம் என் இந்தியா இப்படி இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டு போகிறாரு. அந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் ஃபோன் பண்ணிவிட்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களா, 50 வருஷமாக நான் இந்த நாட்டை ஆண்டு உங்களெல்லாம் பஞ்ச பரதேசியாக மாற்றிட்டேன்னா, கிட்டத்தட்ட 1,15,00,000 குடும்பங்களை நாசப்படுத்திட்டேன்னா, 2.5 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாத வக்கில்லாத ஒரு நிலையில் உங்களை நான் வச்சுட்டேன்னா, ஒரு குடும்பம்னா 3 பேருன்னு எடுத்துக்கிட்டால் 3.5 கோடி தமிழர்களை நான் அதே கேவலமான ஒரு நிலைமைக்கு வச்சுட்டேன்னா, 1000 ரூபாய் மிகப்பெரிய பணம் அப்படின்னு நினைக்க வச்சுட்டேன்னா, இவ்வளோ தப்பை நான் பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஃபோனில் கேட்டால் அந்த அம்மா ஆமாங்க, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாயிடுச்சு. ஏன்னா பெரிய விஷயம், 2.5 லட்சத்துக்கு கம்மியாக சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்கன்னா ஆவரேஜ் என்ன ஆகுது, 20,000 3 பேருக்கு 7,000 ரூபாய். தினக்கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200-250 ரூபா, இவ்வளவு தானே. அவனுக்கு 1000 ரூபாய் கிடச்சிதுன்னா பெரிய விஷயம் தானே. அப்பா ஐயா நீங்கள் கொடுத்த 1000 ரூபாயில தான் நான் நல்லா இருக்கேன், இதோட நிறுத்திக்கணும். நான் ரொம்ப கேவலப்படுத்திட்டோமா, அவங்களெல்லாம் நாசப்படுத்திட்டோமா, இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதோட நிறுத்திக்கணும். அவங்க மகாராஷ்டிரா நீங்கள் கொடுக்கறதுனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதோட நிறுத்திக்கணும். இந்த 1000 ரூபாய் சேமித்து நீங்கள் நிலம் வாங்குவீங்களா, இந்த 1000 ரூபாய் சேமித்து நீங்கள் குண்டுமணி வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கோவம் வந்து ஒரு அப்பாவாக கேட்குறாரு போல. எங்க தப்பா கேட்கக்கூடாது, இல்லை தப்பா கேட்கலாம், தப்பா கேட்கக்கூடாது. 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு ஏழை என்னங்க பண்ணுவான், இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி நாளைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி, இது முட்டாள்தனமான ஸ்கீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா பூரா முதல்ல இந்தியாவில் மத்திய பிரதேசில் தான் கொடுத்தாங்க. இவர் சொன்னார வழி அவர் கொடுக்கல, மத்திய பிரதேசில் தான் கொடுத்தாங்க. இவர் கொடுத்ததுக்கப்புறம் மகாராஷ்டிரா மற்ற இடங்கள்லாம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் நடந்தது, நம்ம பார்த்துருக்கோம். இந்த 1000 ரூபாயை நான் செலவு பண்ணும் பொழுது அது அந்த வணிகனுக்கு போய் சேருது. வணிகனுக்கு நிறைய பணம் வரும் பொழுது அவன் விலையை குறைக்க போவதில்லை. பெட்ரோல் விலையை பற்றி கதை பேசினாங்க, 2-3 வருஷமாக பெட்ரோல் விலை ஏறலை. இவனுக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு குறைச்சாங்களா? ஏறும்போது ஏற்றினவன் குறையும் போது குறைச்சானா? பண்ணலை. இந்த வணிகர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, 1000 ரூபாயை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் இன்னும் தன்னுடைய விலையை தான் அதிகப்படுத்துவான், லாபத்தை தான் எடுத்துகிட்டு போவான். இந்த தொழில் எனக்கு பணம் கொடுத்துச்சு, இதுக்கு நான் இப்போ திருப்பி கொடுக்கணும், என்னுடைய வியாபாரம் பெருசாகிடுச்சு, என்னுடைய ரேட்டை நான் 80 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு ஒரு வணிகன் சொல்ல மாட்டான், எப்போதும் சொல்ல மாட்டான். அவன் இன்னும் 80 85 மாற்றுவான். உங்ககிட்ட காசு இருக்கிறதுனால நீங்கள் போய் வாங்குவீங்க. இது டிமாண்ட் அண்ட் சப்ளை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்சுட்டு அதை வந்து மிக பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த உறவு முறையை வேற கொச்சப்படுத்தினார். அப்போ நான் ஒரே ஒரு வரியில் முடிச்சுட்டோமா உங்கள் கேள்விக்கு பதில், தன்னை அம்மா என்று கூப்பிடுவதில் மகிழ்ச்சியாக இருக்குன்னு ஜெயலலிதா அம்மா சொல்லும் பொழுது திமுகலேருந்து என்ன எதிர்வினை ஆட்டுனாங்கிறத கொஞ்சம் பாருங்க. ஒரு பெண்ணை இயல்பாக அம்மானு கூப்பிடுறதுலே அம்மானு கூப்பிட்டதுக்கு அவங்க என்ன எதிர்வினை ஆட்டுனான்னு பாருங்க. ஒருத்தனை அப்பன்னு கூப்பிடுறதுக்கு 1000 தகுதி வேணும்ல. பணம் கொடுக்குறவன் மட்டும்தான் நான் அப்பன். குடிகாரன் கூட தான் வீட்டில் வந்து பணம் கொடுக்குறான், 100 ரூபாய் கொடுத்துருக்கணும், 20 ரூபாய் கொடுக்குறான், அவன் அப்பன்றுவான். நான் அதான் இல்லை, அறிவை கொடுப்பவன் தான் அப்பன், பாதையை கொடுப்பவன் தான் அப்பன், துணை நிற்பவன் தான் அப்பன். அப்பாவுடைய இது கேரக்டரு மிக பெருசு. அது வந்து ஒரு நண்பனாகவும், இப்போ சொல்லுவாங்க இல்லையா, மனைவி வந்து வேசியாக இருக்க வேண்டும், மனைவி வந்து தாசியாக இருக்க வேண்டும், மனைவி வந்து சமையல்காரியாக இருக்க வேண்டும்னு ஒரு கதாபாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் கணவனுக்கு மட்டும்தான். ஆனால் ஒரு அப்பன் தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய சமுதாயத்திற்கு, தன்னுடைய மனைவிக்கு, இப்படி பல கதாபாத்திரங்கள் இருக்கிறவன், அறிவுபூர்வமானவன்.
அவனுடைய பொறுப்பே வேற, அவனுடைய எண்ணமே வேற, அவனுடைய ரத்தமே வேற. நீங்க தப்பா சொல்லிடக்கூடாது. ஆனா அவரை அப்பான்னு கூப்பிடுறவங்க கூட்டிட்டு போட்டோம், அதுல என்ன இருக்கு? 20,000 ரூபாய் கொடுத்தா நான் கூட கூப்பிடுவேன். ஏன்னா அப்பாவுக்கான செயல்களை செய்ய வேண்டும்ன்றீங்க. அப்பாங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. சாதாரணமா உறவு முறைகளை கொச்சப்படுத்திடாதீங்க. நீங்க இன்னொன்னு சொல்லட்டுமா, கடைசியா ஒரு வரியில சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு குழந்தை பெற்றால் போரும்னு சொல்றீங்க, அடுத்த தலைமுறைக்கு அக்கானா யாருன்னு தெரியாது, அண்ணன்னா எதுன்னு தெரியாது, தம்பினா எதுன்னு தெரியாது. ஒரு குழந்தையை மட்டும் ஒரு குடும்பமும் பெற்றுக்கொண்டு வந்தா அப்ப அத்தை தெரியாது, சித்தப்பன் தெரியாது, தாய்மாவன் தெரியாது. எத்தனை உறவு முறைகளை நீங்க சாவடிக்கிறீங்கன்னு இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தது 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இது வேண்டும். இத்தனை இந்த நாசக்கார பேசும்போது இடையில இந்துக்கள் வார்த்தை சொன்னீங்க, அதனுடைய விளைவு மற்ற 2 பேருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு எது ஏங்க, உங்களுக்கு 24 குறுக்கு தெருக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சா அவங்களை கூப்பிட்டு நான் அட்ரஸ் சொல்லுவேன்னா? எனக்கு தெரியாதனால தான் நான் இவனுக்கு தெரியாதனால தான் இவனுக்கு சொல்றேன். ஏன்னா இவன் என்ன நினைச்சிட்டான், அறிவாளி, நாட்டில் ஏகப்பட்ட பாப்புலேஷன் இருக்கு, வீட்டில் ஒருத்தர் இருந்தால் போகிறோம், அதை பொறுப்பாக வளர்த்து நல்லா வளர்த்தா போகிறோம்னு அவன் நினைக்கிறான். அது தப்பு. அப்படி நீங்க செய்யறதுனால இத்தனை உறவு முறைகளை கொச்சப்படுத்துறீங்க. அதனால தான் இவர் மாதிரி எல்லாம் ஒருத்தர் வந்து அப்பான்னு சொல்றாரு. சரிங்க சார், ஓகே. இந்த அப்பா இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. பட்டியலின மக்களுக்காக எதிராக நிறைய நடக்குது. என்ன நீங்க செயல் செஞ்சீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு இயக்குனர் ப. ரஞ்சித் முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்பப்போ புத்துக்குள்ள இருந்து பாம்பு எட்டி பார்க்குற மாதிரி எட்டி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு போயிடுறாரு. புத்துக்குள்ளே இருந்து பாம்பு ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் வரலாம். ஏன்னா மந்த்லி கோட்டா கரெக்டாக வரலன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ ஒரு சொந்த படம் எடுத்து வேற பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சு. தன்னை அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி நாயகன் நினச்சி ஆஸ்கார் அவார்டு வாங்குற கனவுலாம் அவர் பண்ணிட்டாரு. ஆஸ்காருக்கு அவரை கூப்பிட போகிறாங்க, அவர் எந்திரிச்சு போய் அதில் கனவுலாம் பார்த்துட்டாரு. ஒன்றும் இல்லை, படம் ஊற்றி மூடின உடனே பாவம் உட்காந்துருக்காரு. நல்லா இருக்கட்டும். இப்போ கேள்வி அது இல்லை. ஆணவ படுகொலைங்கிறது ஏன் நடக்குது? ஈவே ராமசாமி ஐயா யாரை ஒரிஜினல் வில்லனா காட்டணுமோ அவங்கிட்ட பணம் இருந்ததுனால அவனை ஒரிஜினல் வில்லனா காட்டாம ஒரு தப்பும் பண்ணாத பிராமணனை கூப்பிட்டு வந்து இவன் தான் வில்லன்னு காட்டினாங்க. புத்த மதத்தை சார்ந்தவர்கள் செய்த தப்பையும் பிராமணருக்கு மேலே போட்டாங்க. சமண மதத்தை சார்ந்தவர்கள் செய்த தப்பையும் தப்புன்னா உங்களுக்கு ரைட்டு, எனக்கு தப்பு, அந்த ஆங்கிள்லன்னு சொல்கிறேன். நான் அதெல்லாம் தப்பு, எதையும் தப்புன்னு சொல்லிட மாட்டேன். ஒரு மதமோ ஒரு குலமோ நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு முடிவு எடுத்துட்டு அது அவனுடைய தலையெழுத்து. உங்ககிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, அவன் தான் முடிவு பண்ணணும். அப்போது இந்த புத்த மதமோ சமண மதமோ தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுன்னு பண்ணதெல்லாம் இந்த பிராமணம் பண்ணதாக காட்டி 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 ஈவே ராமசாமி ஐயா செய்த மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் வில்லங்கிறவன் பணக்காரன். நான் சாதியை சொல்லலை, ஒரிஜினல் வில்லன் பணக்காரன். அவனுக்கு தான் எதை வேண்டுமானாலும், இப்போ 2 பேருக்கு 30,000 கோடி போகுது இல்லையா, இவங்க 2 பேர் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு தைரியத்தில் தானே நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்திலும் இருந்த இவங்க இந்த பணக்காரர்கள், அதாவது பெரிய கொழுத்த பணம் வைத்து கொண்டிருந்தவங்க, இவங்களை தான் வில்லனா காட்டியிருக்கணும். பணக்காரனை, அதாவது படோபகம் உள்ள சுகவாசியாக இருக்கிற மக்களை மதிக்க தெரியாத அந்த பணக்காரங்களை, எல்லா பணக்காரனையும் சொல்லிடல, அந்த பணக்காரனை மட்டும்தான் இவங்க வில்லனா காட்டியிருக்கணும். இவங்க பிராமணனை வில்லனா காட்டி தப்பிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்ககிட்ட இந்த பணத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இவர்கிட்டையும் ஏகப்பட்ட பணம் இருந்தது ஈவே ராமசாமி ஐயா கிட்ட. அண்ணாதுரை இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண நினைச்சார். ஆனால் ஆண்டவன் பண்ண மிகப்பெரிய தப்பு தமிழ்நாட்டுக்கு 3, அதில் 1 அண்ணாதுரை ஐயாவை அந்த வயதிலேயே அழைத்து கொண்டு போனது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பேரரசருக்கு ரொம்ப சௌரியமாகி போச்சு. எம்ஜிஆருக்கு வேற வேலை இருக்கு, எம்ஜிஆரால் ஈஸியாக முதலமைச்சர் ஆயிருக்க முடியும். அவருக்கு வேற வேலை இருக்கு, அவருக்கு இந்த அரசியலில் ஈடுபாடு இல்லை. இப்போ ரஜினி சொல்றாரு இல்லையா, சட்டசபைக்கெல்லாம் வந்து நீங்க நிறைய டீட்டெயிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு அது தகுதி கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா. அது எம்ஜிஆர் ஏற்கனவே உணர்ந்திருந்தார். உணர்ந்திருந்தவர் என்ன பண்ணார், சரி நம்மால் ஒருத்தர் இருந்துட்டா நல்லதுதான்ட்டு இந்த கருணாநிதி ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இப்படி நடந்ததுதான் தவறுகளின் உச்சகட்டம். அதுக்கப்புறம் அது அப்படியே பேரரசாகி 12 குறுநில மன்னர்களாகி இப்போ வேற ரூட்ல போயிடுச்சு. இந்த ஆணவ படுகொலைகள்லாம் இப்ப நடக்கிற காரணம் எதை அட்டாக் பண்ணணுமோ அதை அட்டாக் பண்ணாம விட்டது, நிழலை பிடிச்சிட்டு மனுஷனை விட்டது. அதுதான் ஆக்சுவல் தவறு. இன்னைக்கும் அந்த சாதி கொடுமை இருக்கு. கவர்னர் சொல்றாரு, உங்களுக்கு 2 வருஷம் முன்னாடியே சொன்னாரு, இன்னும் சாதி ஆணவம் இருக்கு, இங்க வந்து சாதியை பார்த்து தான் எல்லாம் முடிவு பண்றாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது, எங்க ஈவே ராமசாமி ஐயா ஏற்கனவே ஒழிச்சிட்டாரு, நீங்க சும்மா கதை விடுறீங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆணவ படுகொலை அதுல வர்றதுதான். ஆனால் ஆணவ படுகொலை நியாயமா தப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு தான் தெரியும் அந்த பெண்
யாரை கல்யாணம் செய்து கொண்டா நல்லா இருப்பாங்கன்றது அவனுக்கு தான் தெரியும். சேகர் பாபு ஐயாவுக்கு தான் தெரியும். நம்ம இவர் சேரன் டைரக்டர் சேரன் இருக்காரு, அவருக்கு தான் தெரியும். பெண்ணை பெற்றவனுக்கு தான் யாருக்கு கட்டி கொடுத்தால் அது நல்லா இருக்கும்போது தெரியும். ஏன்னா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம செமையா நடிச்சிருப்போம். அந்த பெண்ணுக்காகவே வாழ்ந்த மாதிரியும் அந்த பெண்ணுக்காகவே சிந்தனை செய்யற பயங்கரமா நடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் போடி வாடி தான், சனி தான், மண்ணாங்கட்டி தான், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பெண்ணை பெற்றவனுக்கு தான் தெரியும் யாருக்கு என் பெண்ணை கட்டி கொடுக்கணும்னு. அவ எங்கேயாவது ஏமாற்றப்பட்டாலோ அல்லது ரொம்ப தூண்டப்பட்டாலோ அல்லது ஒரு போதையில மாட்டிட்டாலோ, போதைன்னு நான் தண்ணியே சொல்லலை, அந்த புகழ் போதை வாட் எவர் இட் இஸ், அதுல மாட்டிட்டாலோ அதை காப்பாற்ற வேண்டிய அக்கறை அந்த அப்பனுக்கு தான் இருக்கு. ஸோ ஆணவ படுகொலை இந்த காரணத்துக்காக ஒரு பெண்ணினுடைய அப்பன் தன்னுடைய வருத்தத்துல இந்த பொண்ணை நான் இவ்வளவு தூரம் பெற்று நாசமா போற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன்னு நினைச்சு அவன் எதை செய்தாலும் நியாயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது இன்னும் தமிழக நம்ம அந்த கருத்துக்களை நம்ம வர விரும்பல. அது ஒரு ஃபீலிங்ஸ், அது ஒரு எமோஷனல், அதில் நம்ம போக விரும்பல. இங்க என்ன கதைன்னா ஆணவ படுகொலை ஜாதி ஏற்றத்தாழ்வு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு தான் பல பிரச்சனைகள் வருது. என்னுடைய கேள்வி என்னன்னா சார், இவங்க ஈவேரால ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஜாதி கலவரம் பண்ணி இன்னைக்கு வந்து நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி ஆர்வார்த்தனை வெட்டு இப்படி பேசுறவங்க எங்க இருந்து வந்தவங்க? எல்லாம் ஒரு பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு தான் வர்றாங்க. இந்த பள்ளி படிப்புலேயே சாதி உள்ள வருதோ? இந்த வந்து அதை பார்த்தீங்கன்னா பட்டியல் மக்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் தனியா, இந்த பிசி எம்பிசிக்கு ஒரு தனியா, இவங்களுக்கு எதுவும் கிடையாது, இவங்களுக்கு உண்டு அப்படின்றத இவங்க பள்ளியிலே இருந்தே அவங்க மண்டையில செலுத்தி கொண்டு வந்து சாதியை ஒரு எண்ணப்பாட்டை கொண்டு வந்து பெரிய வயதில் கொண்டு வந்து விடுறாங்களோ? அந்த ஸ்கூல்ல வந்து அவங்க தெரியாம அந்த இடஒதுக்கீடு அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதின்னு இதை சொல்றதே தப்பு, அந்தஸ்து தான் பிரச்சனை. வார்த்தையை மாத்திக்கணும். சாதி கிடையாதா? சாதி இல்ல பிரச்சனை. நாம எல்லாரும் ஒரு கூட்டமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த நாதாரிகள்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரியான நாகரிகங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. நாம வந்து மிகப்பெரிய சித்தாந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருந்தோம், கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். தண்டசோறுகள் அதில் இருந்தாங்க, அறிவாளிகள் அதில் இருந்தாங்க, சித்தர்கள் அதில் இருந்தாங்க, இஸ்லாத்தவர்கள் இருந்தாங்க, கிறித்துவர்கள் இருந்தாங்கன்னு நாம் எல்லாருமே இந்த பிரிட்டிஷ்ங்கிற ஒரு தீய சக்தி வருவதற்கு முன்னாடி நாம் உண்மையிலேயே ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். சாதி அல்ல பிரச்சனை, அந்தஸ்து தான் பிரச்சனை. 2 உதாரணம் சொல்றேன். என் பொண்ணு ஆண்டவா அந்த மாதிரி எதுவும் நடந்துட வேண்டாம், இருந்தாலும் என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறா, அவன் பணக்காரன், நல்ல பெரிய அந்தஸ்தெல்லாம் வச்சிருக்கான். எப்படியும் 99% ஆண்கள் மாதிரி அவனும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவான். அவன் பணமும் அவனுடைய சொத்தும் அவனை காப்பாற்றும். என் பொண்ணு அங்கே போனால் நல்லா இருப்பான். என் பொண்ணு இன்னொருத்தனை காதலிக்கிறான், அவன் ரொம்ப ஏழை, அவனுடைய சகவாசம் சரியில்லை. ஏற்கனவே 99% ஆண்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கின்றவர்கள், வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவங்க, வாய்ப்பு கிடைச்சா தப்பு பண்ணக்கூடியவங்க. இந்த 3 பேர் தான். வாய்ப்பு கிடைத்தாலும் தப்பு பண்ணாமல் இருக்கிற ஆம்பளைங்கிறது 0.5% தான் வச்சுக்கோங்க. அப்ப இவன் ஏழை, இவன் ஏற்கனவே வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கான், இவன் வேற போய் நாளைக்கு தப்பு பண்ணுவான். என் பொண்ணை இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் தப்புன்னு நினைக்கிறேன். இப்ப சாதி வந்துதான், அந்தஸ்து வந்துதான். அடுத்தது, இவன் ரொம்ப அறிவாளி, நல்லா படிச்சிருக்கான், இவன் வந்து எப்படியா இருந்தாலும் என் பொண்ணை காப்பாற்றுவான். இதுக்கு வந்தது இங்க சாதியா அந்தஸ்து, அது படிப்பா? பிரச்சனை என்னன்னா, நான் என்னுடைய மகளுக்கு நான் ஒரு ஜோடியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜோடியை நான் சாதியை வைத்து பார்க்கல, பணக்காரன் ஏழைங்கிறத வச்சு பார்க்குறேன். நீங்க வந்து அழகை வைத்து பார்க்கலாம், புற அழகை வைத்து அந்த பொண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் காதல் வந்திருக்கலாம், அது வேற விஷயம். அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பார்க்கறது என்னவா இருக்கும்னா, அந்த உலகம் எதை வச்சு பார்க்கும்னா அந்தஸ்து, படிப்பு. இந்த அந்தஸ்தோ இந்த படிப்போ சரியில்லைன்னா அவன் எப்படி என் பொண்ணை வச்சு காப்பாற்றுவான்? ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு பறவைக்கு வந்து கூண்டு வாங்கணும்னா கூட நம்ம பார்க்குறோம், இந்த கூண்டு கரெக்டாக இருக்குமான்னு பார்க்குறோம். கூண்டுல போடுறதுக்கு இல்லை பெண்கள், அது வேற விஷயம். ஒரு பறவைக்கு பார்க்கறதுனா அப்படித்தான் பார்க்குறோம். ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினாலும் என்னங்கிறத வச்சு தான் பார்க்குறோம். பார்க்கறது சாதியே இல்லை. இது இந்த பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தின வேலை. நாம் இந்த சாதியை தாண்டி தான் வாழ்ந்தோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் பலமுறை சொல்றது தான், நானும் நீங்களும் இந்த சாதியில பிறக்கணும், இந்த மதத்துல பிறக்கணும்னு நினைச்சு பிறக்கல. பிறந்துட்டோம், சந்தோஷம், இதுதானா, வெரி குட், நல்லா இருக்குங்கன்னு ஏத்துக்கிட்டோம். ஆனால் நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதோ அல்லது ஒரு பெண் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதோ நான் எடுக்கிற முடிவு. அந்த நான் எடுக்கிற முடிவுல அந்தஸ்தும் அழகும் அறிவும் தான் வருது. 3 ஆதம் வருது, 3 உயிரெழுத்துக்கள் தான் வருது. இதுல எது ஊத்தினாலும் பெண்ணை பெற்ற அப்ப ஒத்துக்க போறது இல்லை. ரொம்ப சிம்பிள். பேரழகிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேரழகிலாம் சொல்லுங்க. இந்தியாவில் எல்லாருமே 2ஆம் தரமா போனவங்க தான்.
யாரா வேணான்னு சொல்லுங்க. யாருமே வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவரோட நல்லா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற நீங்கள் மிகப்பெரிய பேரழகின்றதை நான் சொல்கிறேன். அது முக்கியம் இல்லை. அடிப்படை அழகு, அறிவு, அந்தஸ்து, இதில் சாதியே வரல. ஆனால் அதுக்கு தான் என் ராமதாஸ் ஐயா வந்து எப்போதுமே இந்த நாடக காதலை சொல்கிறாரு. அவன் உன்னை ஏமாத்துறாமா, நீ தெரிஞ்சுக்க, உன் முன்னாடி சீன் காட்டுறாமா, நீ தெரிஞ்சுக்கங்கிறான். ஆனால் அதை பெண்கள் தெரிந்து கொள்வதில்லை. அவன் சொல்கிறத இது பண்ணி ஏமாந்துடுறாங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஆணவ படுகொலை செய்யத்தான் செய்தான். ஸோ எதை போக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை போக்கணும். அறிவை வளர்த்து கொள்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, அந்தஸ்தையும் அழகையும் அறிவையும் வைத்து துணையை தேடுவதில்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே சார், குறைஞ்சபட்சம் ஜாதகமாவது ஒழுங்காக பார்க்கணும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.